தேவையற்ற கொழுப்பையும் உடல் எடையையும் எந்தவித பக்க விளைவும் இன்றி உங்கள் வீட்டு சமையலறையில் உள்ள பொருட்களை கொண்டே சுலபமாக குறைக்க வேண்டுமா? அப்படி என்றால் இந்த தொகுப்பு உங்களுக்கானதுதான். உடல் எடை அதிகரிப்பது நமது வெளிப்புற அழகை கெடுப்பது மட்டுமின்றி சர்க்கரை நோய், உயர்ந்த இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய்கள் ஏற்படுவதற்கு முதன்மையான காரணியாக அமைகிறது. எனவே இன்றைய காணொளியில் உடலை கட்டுக்கோப்பாக மாற்ற உதவும் 5 அற்புதமான வீட்டு பானங்களை பற்றி விரிவாக காண்போம். முதலாவதாக நாம் பார்க்க போவது சீரக எலுமிச்சை நீர். சீரகம் நமது செரிமான மண்டலத்தை சீராக்கி உடம்பில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. எலுமிச்சை உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை வேகமாக எரிக்கும் ஆற்றலை கொண்டது. ஒரு தேக்கரண்டி சீரகத்தை ஒரு கோப்பை தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டிக் கொள்ளுங்கள். அது வெதுவெதுப்பான சூட்டிற்கு வந்ததும் அரை எலுமிச்சை சாற்றினை அதில் கலந்து கொள்ளுங்கள். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த நீரை குடித்து வந்தால் நல்ல மாற்றம் தெரியும். இரண்டாவதாக இஞ்சி தேன் நீர். இஞ்சியில் உள்ள மருத்துவ குணங்கள் உடலில் உள்ள கலோரிகளை வேகமாக எரிக்க உதவுகின்றன. தேன் உங்களுக்கு தேவையான புத்துணர்ச்சிகளை தரும். ஒரு சிறிய துண்டு இஞ்சியை தட்டி தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வையுங்கள். தண்ணீர் பாதியாக வட்டியதும் வடிகட்டி ஒரு தேக்கரண்டி சுத்தமான தேன் கலந்து கொள்ளுங்கள். காலையில் உணவு உண்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக இந்த நீரை குடிக்கலாம். இது உங்களுக்கு அடிக்கடி பசி ஏற்படுவதை தடுத்து உடல் எடையை குறைக்கும். மூன்றாவதாக நமது பாரம்பரியம் மிக்க வெந்தய நீர். வெந்தயத்தில் அதிகளவு நார்ச்சத்து நிறைந்துள்ளது. இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துவதுடன் தேவையற்ற கொழுப்பு உடலில் படிவதை தடுக்கிறது. ஒரு தேக்கரண்டி வெந்தயத்தை ஒரு கோப்பை தண்ணீரில் முதல் நாள் இரவே ஊற வைத்து விடுங்கள். காலையில் எழுந்ததும் அந்த தண்ணீரை லேசாக சூடு செய்து வடிகட்டி குடிக்க வேண்டும். ஊறின வெந்தயத்தை மென்று சாப்பிடலாம். காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் இதை குடிப்பது உடலை குளிர்ச்சியாக வைப்பதுடன் உடல் எடையையும் குறைக்கும். நான்காவது உடலுக்கு குளிர்ச்சி தரும் புதினா வெள்ளரிக்காய் நீர். இது உடல் வறட்சியை தடுப்பதுடன் உடம்பில் உள்ள கெட்ட கழிவுகளையும் சிறுநீர் மூலமாக வெளியேற்ற உதவுகிறது. ஒரு பெரிய பாத்திரத்தில் நறுக்கிய வெள்ளரிக்காய் துண்டுகள், ஒரு கைப்பிடி புதினா இலைகள் மற்றும் ஒரு எலுமிச்சை பட துண்டுகளை போட்டு 4 முதல் 5 மணி நேரம் அப்படியே வைத்து விடுங்கள். பகல் நேரங்களில் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் தாகம் எடுக்கிறதோ அப்போதெல்லாம் சாதாரணமான தண்ணீருக்கு பதிலாக இந்த தண்ணீரை அருந்தலாம். ஐந்தாவதாக பட்டை கலந்த கிரீன் டீ. கிரீன் டீ கொழுப்பை கரைக்க உதவும் என்பது நாம் அறிந்ததே. அதனுடன் ஒரு சிட்டிகை பட்டைத்தூள் சேர்க்கும் போது அது வயிற்று பகுதியில் உள்ள அடர்ந்த கொழுப்புகளை அடியோடு கரைக்க பெருமளவு உதவுகிறது. வழக்கம் போல் கிரீன் டீயை தயாரித்து அதில் ஒரு சிறிய சிட்டிகை பட்டைத்தூள் மற்றும் சில துளிகள் எலுமிச்சை சாறுகள் கலந்து கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் தேநீர் அல்லது காஃபி குடிப்பதற்கு பதிலாக இந்த ஆரோக்கியமான தேநீரை அருந்தலாம். நண்பர்களே, இன்றைய காணொளியில் கூறப்பட்ட இந்த 5 பானங்களில் உங்களுக்கு எது சுலபமாக இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து ஒரு மாதத்திற்கு குடித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் உடல் எடையில் நல்லதொரு மாற்றத்தை காண முடியும். இந்த தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த காணொளிக்கு லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க.